ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு நாகாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் எங்கள் வீட்டில் விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல் எப்படின்றத உங்களோட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ விநாயகர் சதுர்த்திக்கு பிள்ளையார் நான் எப்படி ரெடி பண்ணியிருந்தேன், அதுக்கப்புறம் அதுக்குரிய நைவேத்தியங்கள் நான் என்னென்ன ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன், என்னென்ன வேலைகள் அன்றைக்கி நான் செஞ்சுருந்தேன் அப்படின்றத இன்றைக்கி உங்களோட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். வாங்க பார்க்கலாம். இன்றைக்கி பூஜைக்கு இந்த 3 விநாயகர் தான் நான் எடுத்திருக்கேன். இது பார்த்திங்கன்னா எருக்கம் விநாயகர். ஸோ இந்த தடவை நான் மண் பிள்ளையார் நான் வாங்கலை. இப்போ இந்த விளக்கு வைக்கிறதுக்கு இங்கே கோலம் போட்டு ரெடி பண்ணி வச்சாச்சு. இந்த மணக்கட்டை பிள்ளையார் உட்கார வைக்கிறதுக்காக மணக்கட்டை ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கேன். விளக்கு சாமான்லாம் தேய்ச்சி வச்சுட்டேன் காலையிலேயே. இனிமேல் தான் விளக்குக்கு எல்லாத்துக்கும் பொட்டு வைக்கணும். ஃபஸ்ட்டு விநாயகருக்கு மஞ்சள் தேய்ச்சி போட்டு வச்சுட்டேன். ஸோ அது கொஞ்சம் காஞ்சாதான் பூவெல்லாம் போடுறதுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்றதுனால ஃபஸ்ட்டு நான் பிள்ளையார் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டேன். இது பார்த்திங்கன்னா விநாயகருக்கு அப்புறம் விளக்குக்கெல்லாம் நான் ஒரு திலகம் ப்ரிப்பேர் பண்ணி வைப்பேன். அதுதான் அது ரெடி பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு விநாயகருக்கு பொட்டு வச்சுட்டதுனால கொஞ்சம் விளக்குக்கெல்லாம் தேவைப்படுன்றதுனால இன்னும் கொஞ்சம் சேர்த்து வச்சுருக்கேன் பவுலில். இந்த மாதிரி தான் எப்போயுமே நான் வீட்டில் திலகம் ரெடி பண்ணி விளக்குக்கு பூஜைக்கு எல்லாத்துக்குமே நான் யூஸ் பண்ணுவேன். இப்போ பார்த்திங்கன்னா விளக்குக்கெல்லாம் பொட்டு வச்சு விநாயகருக்கு வரக்கூடிய மணக்கட்டையெல்லாம் ரெடி பண்ணி வச்சாச்சு. இது பூஜை செல்ஃபு. இனிமேல் தான் பூவெல்லாம் போடணும். இங்கே கொழுக்கட்டைக்கு மாவு அரைச்சி வச்சுருக்கேன். இது எள்ளு போடணும். எள்ளு வறுத்து வச்சுருக்கேன். சுகர் கொஞ்சம் பொடி பண்ணி வச்சுருக்கேன். அடுத்தது கடலைப்பருப்பு பூரணத்துக்கு வெல்லம் கொதிக்கி விட்டு எடுத்திருக்கேன், கொஞ்சம் ஏலக்காய் சேர்த்து. வெல்லம் கொதிச்சதுக்கப்புறமா நம்ம கடலைப்பருப்பு இதோட ஆட் பண்ணிக்கிடுவோம். ஃபஸ்ட்டு நம்ம எள்ளு பூர்ணம் ரெடி பண்ணிக்கலாம். எப்பயுமே நெய்வேத்தியம் கொஞ்சம் நெய் ஏலக்காய் சேர்த்து தான் ப்ரிப்பேர் பண்ணணும். ஸோ அதனால் கொஞ்சமாக நெய் விட்டுட்டு அந்த எள்ளும் சுகரும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி ஒரு பூர்ணம் இப்போ ரெடி பண்ணிட்டேன். அடுத்தது பார்த்திங்கன்னா எள்ளு பூர்ணம் ரெடி பண்ணதுக்கப்புறமா நான் தேங்காய் பூர்ணம் ரெடி பண்ணுவோம். அதுக்கு ஒரு தேங்காய் துருவி நான் எடுத்திருக்கேன். இந்த ஒரு தேங்காய்க்கு 100 கிராம் சுகர் நான் எடுத்து பூர்ணம் ரெடி பண்ணிக்க போகிறேன். இப்போது கொஞ்சமாக நெய் விட்டு காஞ்சதுக்கப்புறமா நம்ம எடுத்த தேங்காயை நான் அதில் சேர்த்துட்டு அந்த தேங்காய் கொஞ்சம் லைட்டாக வதங்கணும். தேங்காய் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா ஏலக்காய் பொடி சேர்த்துட்டு இந்த 1 கப் தேங்காய்க்கு நம்ம 100 கிராம் சுகர் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். சுகர் ஆட் பண்ணி ஒரு 3 நிமிஷம் நல்லா கலந்து விட்டுட்டோம்னா போதும். தேங்காய் பூர்ணம் ரெடி ஆகிடும். இன்றைக்கி காலையில் 12 மணிக்குள்ளே சாமி கும்பிடணும் அப்படின்றதுனால காலையிலேயே எல்லாமே ரெடி பண்ணிட்டேன். கொழுக்கட்டை மாவு நல்லா நைஸாக அரைஞ்சிருச்சு. அதை வலிச்சு எடுத்துட்டேன். இப்போ எள்ளு பூர்ணம் தேங்காய் பூர்ணம் ரெண்டுமே ரெடி ஆயிடுச்சு. அடுத்து கடலைப்பருப்பு பூர்ணம் ரெடி பண்ணணும். ஸோ அந்த கடலைப்பருப்பு மிக்ஸி ஜாரில் போட்டிருக்கேன். அதை கொஞ்சம் அரைச்சி எடுத்தாச்சு. எடுத்துகிட்டு இந்த வெல்லம் வடிகட்டி ஊற்றிட்டு அதோடு இதை சேர்த்து நல்லா கிண்டி விட்டுக்கலாம். இது பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் லிக்விடாக இருக்கும். கொஞ்சம் நேரப்பட அடுப்பில் வச்சு கிண்டிட்டோம்னா நல்லா கெட்டியாக திரண்டு வந்துடும். உங்களுக்கு ஈஸியாக உள்ளே பூர்ணம் ஸ்டஃப் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். இதே மெத்தட்லேயே சுபியமும் போடலாம். அண்டு போலியும் இதே மெத்தட்லேயே உள்ள பூர்ணம் ஸ்டஃபிங் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ கொழுக்கட்டை மாவு கொஞ்சம் அடுப்பில் வச்சு பரட்டி எடுக்கணுன்றதுக்காக ஒரு பேனில் எண்ணெய் க்ரீஸ் பண்ணிவிட்டு அந்த பேனில் இந்த மாவு சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு இந்த மாவு கொஞ்சம் கெட்டியாகிற வரைக்கும் பரட்டி எடுத்துக்கிறோம். கொஞ்சம் கெட்டியாகிடுச்சு. இதை இப்போ கீழே இறக்கி வச்சுட்டு நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். அவ்வளோதான். இந்த மாதிரி கெட்டியானதுக்கப்புறமா கையில் கொஞ்சமாக நம்ம ஆயில் கிரீஸ் பண்ணிவிட்டு நல்லா பிசைஞ்சு விட்டுட்டா கொழுக்கட்டை மாவு ரெடி ஆகிடும். ஸோ இதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ண 3 வகையான பூர்ணங்களை ஸ்டஃப் பண்ணி கொழுக்கட்டை அவிச்சு எடுத்துக்கலாம்.
அவ்வளோதான், மாவு ப்ரிப்பேர் ஆகிடுச்சு, நல்லா சாஃப்டாக இருக்குது. இதுக்கப்புறமா பூரணங்களை ஸ்டஃப் பண்ணி நம்ம கொழுக்கட்டையும் தட்டி எடுத்துக்கலாம். சாமி வந்து ரெடி பண்ணியாச்சுங்க. வாங்கின பழங்கள், பொரி, கடலை, அவல் எல்லாம் வச்சுட்டு கொஞ்சம் சுண்டல் பண்ணியிருந்தேன். வெள்ளை மூக்கு கடலையும் கருப்பு மூக்கு கடலையும் போட்டு கொஞ்சம் சுண்டல் பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ண கொழுக்கட்டையும் வச்சு சாமிக்கு தேவையான நைவேத்தியங்கள் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டேன். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பிள்ளையார் மனை வந்து வச்சு ரெடி பண்ணியிருக்கேன். இந்த மனையில் பார்த்திங்கன்னா கோலம் போட்டு ஒரு ரெட் கலர் துணி விரிச்சிட்டு அதில் இந்த 3 எருக்கம் பிள்ளையாரும் வச்சு, பிள்ளையார் சின்னது பிள்ளையார் அப்படின்றதுனால பூ அதிகமாக போட முடியாது, வெயிட்டு தாங்காதுன்றதுனால முக்கியமான பூவான எருக்கம்பூ, அப்புறம் வந்து கொஞ்சம் எல்லாமே சாமந்தி, அரளி எல்லாம் சேர்ந்த கதம்பு பூ போட்டுட்டு மஞ்சள் பிள்ளையார், சின்ன மஞ்சள் பிள்ளையாரும் பிடிச்சி வச்சு இன்றைக்கி வந்து விளக்கேற்றிட்டேன். அருகம்புல் வந்து மேலே மாலை மாதிரி போட முடியாதுன்றதுனால அருகம்புல்லை வந்து பிள்ளையாருக்கு கீழே வந்து ஒரு மெத்தை மாதிரி ரெடி பண்ணி வச்சு அதில் 3 பிள்ளையாரையும் நான் உட்கார வச்சுருக்கேன். ஸோ விளக்கெல்லாம் ஏற்றியாச்சு. இதுக்கப்புறம் பூஜை பண்ணிவிட்டு நம்ம முடிச்சிட வேண்டியதான். இது வந்து பார்த்திங்கன்னா எங்களோட சாமி செல்ஃபு. கிச்சனில் உள்ள ஒரு கபோர்டையே வந்து 3 ஷெல்ஃப் வந்து சாமிக்கும் பூஜை ரூமுக்கும், 2 ஷெல்ஃப் வந்து ப்ரொவிஷன்ஸ்க்கும் வர மாதிரி நாங்கள் டோர் வந்து 2ஆக ஸ்ப்ளிட் பண்ணி போட்டிருக்கோம். ஸோ மேலே 3 ஷெல்ஃப் மட்டும் சாமி பூஜை ரூமுன்றதுனால அந்த கதவு ஈஸியாக திறந்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் உங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு ஒரு லைக் போடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க, மறந்துடாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.